வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம காஷி அல்வாவை பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். பூசணிக்காவை முதல்ல சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த நடுவில் இருக்க விதை பகுதியும் நமக்கு வேண்டாம், ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கேரட் திருக்கிறத வச்சு நல்லா நம்ம திருகி எடுத்துருவோம். அதையும் திருகியாச்சுங்க. இப்போ இது மாதிரி மெல்லிய துணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பூசணிக்காவை அதில் போட்டு அந்த ஜூஸை தனியாக நம்ம எடுக்க போகிறோம். ஜூஸை தனியாக எடுத்துகிட்டு வேக வச்சாதாங்க அது ஒவ்வொரு பூசணிக்காவிலையும் நமக்கு அந்த சுகரு நல்லா கோட்டிங் வந்து நல்லா கிளாஸ் பதம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், ஜூஸ் தண்ணியை பிழிஞ்சு எடுத்தாச்சு. பூசணிக்காய் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. இது அதனுடைய ஜூஸு. இப்போ தான் நம்ம அளந்துக்க போகிறோங்க. எனக்கு பூசணிக்காய் திருகுனது 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. 2 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 1 பங்குனா 1/2 பங்கு சர்க்கரை போடுங்க. அந்த ஜூஸை ஒரு பேனில் நான் கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் திருகி வச்சுருக்க பூசணிக்காவை இதில் சேர்ப்போம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி பூசணிக்காய் நல்லா வெந்து வரணுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் நாம் சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே உங்களுக்கு வத்திருச்சு. இப்போ நான் அளந்து வச்சுருக்க சர்க்கரை இதில் சேர்க்க போகிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ தாங்க இதுக்கு நல்லா அந்த எல்லோயிஷ் கலரை கொடுக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கலர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய், சர்க்கரை, குங்குமப்பூ எல்லாம் சேர்ந்து நல்லா வேக வைங்க. பாருங்கள், அந்த லைட் எல்லோ கலர் வந்துருச்சு உங்களுக்கு. மறுபடியும் நல்லா கொதி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் லெமன் ட்ராப்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் ட்ராப்ஸ் சேர்க்குறது வந்து சர்க்கரை கட்டியாகாமல் இருக்க. 2 ட்ராப்ஸ் மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். பாருங்கள், நம்ம விட்ட நெய் ஓரங்களில் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பேனை வச்சு நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய்ங்க. இதில் முந்திரி பருப்பை வறுத்து இதோட அல்வாவோட சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ அல்வாவில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. வாவ், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. காசி அல்வா. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த கண்ணாடி பதத்தில் ஷைனாக தெரியுதுங்களா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.